சும்மா எல்லாரும் ஒரு பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. கட்சிக்கான பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகிவிட முடியும் அப்படின்னு அப்படி உசுப்பி விடுறாங்க. இதுதாங்க அடுத்த முதலமைச்சர் உசுப்பி விட்டுறாங்க. திமுக தொடர்ந்து அண்ணா ஒரு முறை முதலமைச்சரானார், கலைஞர் 5 முறை முதலமைச்சரானார், இன்றைக்கு தளபதி ஒரு முறை முதலமைச்சராகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது என்ன புழுக்கில் நடக்கிற விஷயமா? இது ஏதோ சும்மா போகிற போக்கில் ஜெயிச்சுட்டு போகிற விஷயமா? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். ஏன் உங்களுக்கு இந்த ஆசை வரல அப்படின்னா, 400 ரவுடின்னு வடிவேல் வண்டியில் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா. என் உயரம் எனக்கு தெரியும். என்னை வண்டியில் ஏற்றுன்னு வடிவேல் ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது. அப்படி சில பேர் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர். அது நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு முன்கூட்டி இது ஒரு வகையான மேனியா. இது ஒரு வகையான மனநோய். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு பார்த்தா அண்ணன் கரெக்டாக சொல்கிறாரு. அதாவது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயத்தை இவங்களே முடியும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, செயல் திட்டங்களெல்லாம் வெளியிடுவாங்க, பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க. அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அவங்களே அதில் சந்தோஷப்பட்டுவாங்க. இப்போ திமுக இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்து எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை நெருக்கடிகளை சந்தித்து நிமிர்ந்து நிற்கிறது என்று பார்க்கிற போது கலைஞர் எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்திருக்கிறார். இதை நான் பல மேடைகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். வேறு யாருக்கும் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தது கிடையாது. கலைஞர் முதலமைச்சரான உடன் மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்கிறார் எம்ஜிஆர் மூலமாக. எம்ஜிஆர் அப்போ ரொம்ப செல்வாக்கு மிகுந்த திரை கதாநாயகர். அவர் கட்சி விட்டு வெளியே போகும்போது கலைஞர் கதாநாயகர் கிடையாது, கதாநாயகர்களை உருவாக்கிய நாயகர். பல கதாநாயகர்களுக்கு வசனம் எழுதி கொடுத்து புகழை ஈட்டி தந்தவர். ஆனால் அதை எதிர்கொண்டு கட்சியை தூக்கி நிறுத்தினார் 12 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு. அண்ணன் வைகோ கட்சி விட்டு போனார். மிகப்பெரிய ஒரு பிளவு, செங்குத்தான பிளவுன்னு சொல்லுவாங்க, வெர்டிக்கல் ஸ்பிளிட் அப்படிம்பாங்க. இப்படி மேலோட்டமாக கொஞ்சம் பேர் போனாங்கன்னு இல்லை, மேலேருந்து கீழே வரை எல்லா செக்ஷன்லேயும் ஆள் பிரிஞ்சு போனான். மாவட்டம், ஒன்றியம், நகரம், கிளை, மாநிலம், அப்படியே திமுகவில் என்ன செட்டப் இருக்கு அதே மாதிரி ஒரு செட்டப் அப்படியே பிரிஞ்சு வெளியே போச்சு. சண்டமாருத பேச்சாளர் வைகோ. அன்னைக்கு அவர் காலகட்டத்தில் அவர் மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது. கலைஞர் பேச்சு வேற மாதிரி, இளைஞர்களை கவருகிற சண்டமாருத பேச்சாளர். அந்த நிலையிலும் கூட கட்சியை சிதறவிடாமல் கட்டி காப்பாற்றிய ஆளுமை கலைஞரின் ஆளுமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.